Nilas Lifestyle. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சக்கரை பொங்கல் அண்ட் சுண்டல் தான். நம்ம இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்திக்கு ஸ்பெஷலா நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். பிள்ளையார் சதுர்த்தினாலே நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வர்றது கொழுக்கட்டையும் சக்கரை பொங்கல் சுண்டல் தாங்க நம்ம முதல்ல பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நான் கொழுக்கட்டை வீடியோ போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இப்போ நம்ம சுண்டலும் சக்கரை பொங்கலும் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு நீங்கள் வெள்ளை சுண்டல் எடுத்துக்கலாம். ஒயிட் சன்னா எடுத்துக்கோங்க. அது இப்போது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட நைட்டே நீங்கள் ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு 100 கிராம் அளவு இருக்கும். நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதில் 50 கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது 1 மடங்குன்னா இதில் ஆஃப் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இது ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா ஊறட்டும் ஒரு 1/2 hourக்கு. இப்போ நம்ம ஒரு குக்கரில் நைட்டே ஊற வச்ச சுண்டலை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த சுண்டலை ஒரு குக்கரில் எடுத்துக்கலாம். சுண்டல் மூழ்கிற அளவுக்கு, அதாவது வெள்ளை கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு விசில் விடுங்க போதும். ஒரு விசில்லே சுண்டல் நல்லா வெந்துடும் நமக்கு. குக்கரை மூடி விசில் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு விசில் நம்ம விட்டாச்சு. இப்போ நமக்கு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா வெந்திருக்கு. நீங்கள் ஒரு சுண்டல் எடுத்து இந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்கன்னாவே தெரியும். பாருங்க நல்லா வெந்திருக்கா. இந்த அளவுக்கு நமக்கு போதும். இப்போ நம்ம சுண்டலை தாளிச்சுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சதும் நம்ம இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது வேக வச்சு இருக்க அந்த சுண்டலை இதோட சேர்த்து தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா நீங்கள் 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ சுண்டல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொங்கல் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம கழுவி வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் இதோட சேர்த்துடலாம். சக்கரை பொங்கல் நீங்கள் குக்கரில் வச்சு விசில் விட்டு பண்ணுறதை விட இப்படியே டைரெக்டாக வேக வச்சு பண்ணால் நமக்கு இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பொங்கலும் நமக்கு சீக்கிரமாக கட்டியாகாமல் இருக்கும். இப்போ இதோட நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசியும் பருப்பும் நமக்கு வேகணும். ஸோ அது ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ நம்ம வெல்லம் டஸ்ட் இல்லாமல் அது காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேருங்க. வெல்லம் காய்ச்சி தான் சேர்க்க போகிறோம், ஃபில்டர் பண்ணி, டஸ்ட்டுக்காக தான். ஸோ இது நல்லா இந்த மாதிரி நல்லா காய்ச்சணும். நீங்கள் நல்லா பொடி பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு கரைஞ்சிடும் வெல்லம். அப்புறம் அரிசி நல்லா நமக்கு கொஞ்சம் பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நான் டைரெக்டாக பொடி பண்ணி தான் போட்டிருக்கேன் ஏலக்காவை. இப்போ நமக்கு அந்த பாகு காய்ச்சிட்டோம். பாகு மீன்ஸ் அந்த வெல்லத்தை டஸ்ட் இல்லாமல் காய்ச்சி எடுத்துட்டோம். இப்போது நம்ம ஃபில்டர் பண்ணி அந்த அரிசி பருப்பில் இப்போ ஃபில்டர் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நீங்கள் டைரெக்டாக ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய டஸ்ட்டு வரும்.
ஸோ அதால தான் நம்ம வெல்லத்தை காய்ச்சி ஃபில்டர் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக கூட போடலாம். ஆனால் மோஸ்ட்லி எல்லா வெல்லத்துலேயுமே நமக்கு டஸ்ட் இருக்கும். இப்போது அந்த அரிசி, பருப்பு, வெல்லம், ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்துடும். நமக்கு ஒரு நிறைய நெய், எந்த அளவுக்கு நீங்கள் நிறைய நெய் ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சக்கரை பொங்கல். ஸோ ஒரு 60 ml அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. முந்திரி இந்த மாதிரி ஒரு 50 கிராம் இல்லை ஒரு 15-20 முந்திரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. முந்திரியும் அந்த மாதிரி தான் சக்கரை பொங்கலுக்கு நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இதோட நான் ட்ரை கிரேப்ஸ் போட்டிருக்கேன். நெய் ஊற்றினா எப்போவுமே மிதமான சூட்லேயே வச்சு நீங்கள் முந்திரியை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முந்திரியை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ எல்லா நெய்யும் இந்த சக்கரை பொங்கலில் கொட்டிடலாம். பாருங்கள், நெய்யில் கொஞ்சம் சக்கரை பொங்கலுக்கு இவ்வளோ நெய் ஊற்றினீங்க அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வெல்லம் எடுக்கும் போதும் பாகு 2 டைப் ஆஃப் வெல்லம் கிடைக்கும். பாகு வெல்லம் எடுத்திங்கன்னா நல்லா டார்க்காக உங்களுக்கு சக்கரை பொங்கல் தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாகு வெல்லம் வாங்கிக்கோங்க. நமக்கு சக்கரை பொங்கல் இப்போது ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.